ஜெய் சாயிராம். நம்மை சுற்றி இருக்கும் எல்லோரையுமே நல்லவர்கள் என்று நம்பாமல் இருக்கலாம். காயங்களோடு இருக்கும் பொழுது சிரிக்கவும் பழகிக்கொள்ளலாம். காயத்தோடு இருக்கும் பொழுது சிரிக்கவும் பழகிக்கொண்டு சிரிக்கலாம். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, நீ மிகவும் நேசிக்கும் ஒரு நபரை பற்றி ரகசியத்தை கூறுவதற்காகவே நான் இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கிறேன். அந்த நபரை நினைத்து நினைத்து அவரை நினைத்து மறக்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கும் பொழுது நம்பிக்கையோடு இதை கேள். இது உனக்கும் எனக்கும் மட்டுமே புரியும் ரகசியம். ஆம் என் பிரியமே, நம்பிக்கையோடு கேள். உன்னை சுற்றி இருப்பவர்கள் யார், எப்படிப்பட்டவர்கள், எப்படி உன்னை பற்றி நினைத்து கொண்டிருக்கிறார்கள், நீ எப்படி அவர்களை பற்றி நினைத்து கொண்டிருக்கிறாய் என்பது உனக்கு தெள்ளத் தெளிவாகவே புரியும். ஆம் என் பிரியமே, உன்னை பற்றி புரியாமல் உன் மனதை பற்றி புரிந்து கொள்ளாமல் உன்னை விட்டு விலகியவர்களை நீயும் அப்படியே விட்டுவிடு. அதுதான் உனக்கும் நல்லது, உன் மனதிற்கும் நல்லது. நீ யாரை அதிகமாக நேசிக்கிறாயோ அவர்களே சில நேரங்களில் உன்னை நிராகரிக்கவும் செய்வார்கள் என்பதுதான் நிச்சயமான உண்மை. அதே போல நீ யாருக்காக போராடுகிறாயோ உன்னுடைய தோல்விக்கு சில நேரங்களில் அவர்களே காரணமாக இருந்தும் விடுகிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நீ யாரை அதிகமாக நம்புகிறாயோ அவர்களே உன்னை ஏமாற்றுபவர்களாகவும் அமைந்து விடுகிறார்கள் என்பதுதான் நிச்சயமான உண்மை. எனவே உன்னை சுற்றி இருப்பவர்கள் யார், என்ன நினைக்கிறார்கள், உன்னை பற்றி என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு அவர்களோடு பழக்கத்தை வைத்துக்கொள். ஆம் என் பிரியமே, உன்னை போல் உன்னை சுற்றி இருப்பவர்களும் நல்லவர்களாகவே இருப்பார்கள் என்பதை மட்டும் மறந்தும் கூட நம்பிவிடாதே. இதை புரிந்து கொண்டாலே போதும். நீ அதிகமாக விரும்பும் அந்த நபரை பற்றி அதிகமாக நீ யோசனை செய்யும் பொழுது, மனம் வருந்தும் பொழுது ஒன்றை மட்டும் நன்றாக மனதில் பதிய வைத்துக்கொள். யாரை நம்பியும் யாருமே இங்கு பிறக்கவில்லை. எல்லோருமே தனியாகத்தான் பிறந்திருக்கிறார்கள். போகும் பொழுதும் எல்லோருமே தனியாகத்தான் போவார்கள். யாரை நம்பியும் இங்கு யாருமே இல்லை என்பதுதான் உண்மையான உண்மை. எனவே என் பிரியமே, எதற்குமே கவலைப்பட்டு கொண்டே இருக்காதே. மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. எது நடக்க வேண்டும், எப்படி நிகழ வேண்டும் என்பது அவரவர் கையில்தான் இருக்கிறது. நீ வருத்தப்படுவதாலோ வேதனைப்படுவதாலோ எதுவுமே இங்கு மாறப்போவதே இல்லை என்பதுதான் நிச்சயமான உண்மை. எனவே மாற வேண்டும் என்று நினைத்தால் முதலில் நீ மாற கற்றுக்கொள். நீ மாறாமல் வாழ்க்கையில் எதுவுமே மாறாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எனவே என் பிரியமே, எப்பொழுதுமே தெளிவாக இரு, தெளிவான மனநிலையோடு இரு. என் அன்பு பிரியமே, உண்மையில்லாத உறவுகளிடம் ஒட்டி இருப்பதை விட ஒதுங்கி இருப்பது நல்லது என்பதை முடிவு செய்து கொண்டு நீயாகவே அவர்களை விட்டு விலகிவிடு. இதுதான் உனக்கும் நல்லது, உன் மனதிற்கும் நல்லது. என் அன்பு பிரியமே, உன் கண்ணீரை துடைப்பதற்கு மற்றவர்கள் வருவார்கள் என்று எப்பொழுதும் நினைத்து கொண்டிருக்காதே. உன்னுடைய கண்ணீரை துடைக்க உன் கையே போதும். மற்றவர்களை எதிர்பார்ப்பதினால்தான் வரவில்லை என்றால் ஏமாற்றம் வருகிறது, பின் வருத்தமும் வருகிறது. அதற்கு பின்பாக கண்ணீரும் அதிகமாகவே எழுகிறது. பிரச்சனையில் இருப்பவர்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்பவர்களை விட இன்னும் என்னென்ன வேண்டும் என்று கேட்காமலேயே செய்யும் உறவுகள் கிடைத்தால் அதுதான் மிக உண்மையான உறவு என்பதை புரிந்து கொள். இறைவன் உனக்கு கஷ்டங்களை தரும் பொழுது
அதீதமான கஷ்டங்களை நீ அனுபவிக்கும் பொழுது, இறைவன் கஷ்டங்களை தருவது சோதிக்க பாதிதான் என்றாலும் கூட, உன்னை சுற்றி எத்தனை போலியான உறவுகள் இருக்கிறார்கள் என்பதை புரிய வைப்பதற்குமாகத்தான் கஷ்டங்களும் போராட்டங்களும் பிரச்சனையான சூழ்நிலைகளும் வருகிறது என்பதை உணர்ந்து கொள். ஆம் என் பிரியமே, வாழ்க்கையில் நெருக்கடி வரும்பொழுது எப்படி அந்த கஷ்டத்தை மறந்துவிட்டு அந்த நெருக்கடியிலிருந்து எப்படி மீள்வது என்ற சிந்தனை உன் மனதில் எழுகிறதோ, அந்த நொடி முதல் உன்னுடைய வாழ்விற்கான பிரகாசமான மாற்றம் ஆரம்பம். பிரச்சனைகளை பற்றியே சிந்தித்து சிந்தித்து அதிலேயே சுழன்று கொண்டிருக்காமல், பிரச்சனைக்கான தீர்வு என்ன என்பதை புரிந்து கொண்டு அதற்கான வழியில் நீ சென்றாலே போதும். உனக்கான பிரச்சனைகள் வந்த வழி தெரியாமல் உன்னை விட்டு விலகிவிடும். இதுதான் உண்மையிலும் உண்மை. மனதை நீயே காயப்படுத்திக் கொள்வதை விட தனிமை என்பது மேலானது என்பதை புரிந்து கொண்டு தனியாக இருக்க கற்றுக்கொள். தனியாக இருக்கவும் கற்றுக்கொள். அது சில சமயம் உன்னை காப்பாற்றவும் செய்யும். மன அமைதியையும் பெற்றுத்தரும் அந்த தனிமையே. உனக்கு நான், எனக்காக நீ என்று பேசுவதெல்லாம் அன்பின் வரிகள். யாருக்காகவும் யாரும் இல்லை என்று பேசுவது அனுபவத்தின் வரிகள். உண்மையில் மனிதர்களால் தர முடியாத ஆறுதலை, மனிதர்களால் தரவே முடியாத ஆறுதலை 1 மணி நேர தனிமை தந்துவிடும் என்பதுதான் நிச்சயமான உண்மை. தனிமையாக இருக்க கற்றுக்கொள். தனியாகவும் இருக்க கற்றுக்கொள் என் பிரியமே. எதற்காகவும் மற்றவர்களை எதிர்பார்த்து கொண்டே இருக்காதே. தனிமை உனக்கு பிடிக்குமென்றால் தனியாக இருந்து பார்க்க கற்றுக்கொள். ஏனென்றால் அங்கு உன்னை காயப்படுத்த, வேதனைப்படுத்த யாருமே இருப்பதில்லை என்பதுதான் நிச்சயமான உண்மை. உன்னை அன்பாக நேசித்தவர்கள் உன்னை விட்டு விலகினார்கள் என்றால் அவர்களை விட்டு நீயும் மௌனமாக விலகி சென்றுவிடு. அதுதான் உனக்கும் நல்லது, உன் மனதிற்கும் நல்லது. மௌனமாக அவர்களை விட்டு விலகி சென்றுவிடு என்று நான் எதற்காக கூறுகிறேன் என்று புரிகிறதா என் பிரியமே? உன்னுடைய மௌனத்தை விட மிகப்பெரிய தண்டனை நீ அவர்களுக்கு கொடுக்கவே முடியாது என்பது உண்மைதான். அவர்களை தண்டிப்பதற்கு உன்னுடைய மௌனமே போதும். ஆம் என் பிரியமே, மௌனமே மிகப்பெரிய தண்டனை என்பதை புரிந்து கொள். அன்பாக நேசித்தவர்கள் அலட்சியப்படுத்தும் பொழுது எல்லாவற்றையும் கடக்க கற்றுக்கொள்ள பழகு. ஆம் என் பிரியமே, மனதோடு நீதியாக வாழ வேண்டும், நேர்மையாக வாழ வேண்டும் என்று நீ வாழ நினைத்தால் ஒரு நாள் கூட அப்படியான வாழ்க்கையை இந்த உலகத்தில் உள்ள உறவுகள் யாருமே வாழவே விடமாட்டார்கள் என்பதுதான் நிச்சயமான உண்மை. அப்படி வாழ நினைக்கும் நீ ஒதுக்கி வைக்கும் உறவுகளை ஒரு கூட்டமே காத்திருக்கும் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. அவர்களை விட்டு விலகி வந்துவிடு. அதுதான் நல்லது. குருடனாய் சில நேரமும், செவிடராய் சில நேரமும், ஊமையாக சில நேரமும் இருந்தாலே போதும். உன்னை வாழ்த்தி வாழ வைக்க காத்திருக்க இந்த உலகமே உனக்கு துணையாக இருக்கும். அதிகம் நம்பாதே, அதிகமாக நேசிக்கவும் செய்யாதே என் பிரியமே. மற்றவர்கள் மீது அதிகமாக அக்கறையும் காட்டாதே. அதிகம் என்பது உனக்கு அதீத வலியை தரும் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. உன் மீது அன்பு காட்டியவர்கள் எல்லோருமே உன் கூடவே வருவார்கள் என்று நினைப்பது மிகப்பெரிய முட்டாள்தனம் என் பிரியமே. யார் எப்பொழுது எப்படி உன்னை விட்டு செல்வார்கள் என்று யாருக்குமே தெரியாது. உன்னை தவிர உனக்கு வேறு யாருமே இல்லை என்று உணர்வதற்குள்
பல பல ஏமாற்றங்கள் நீ சந்தித்துதான் ஆக வேண்டும், சந்தித்துதான் தீர வேண்டும். எனவே பொறுமையாக இருக்க கற்றுக்கொள், பொறுமையாக இருக்க கற்றுக்கொள். காலம் எல்லோருக்குமே ஒரே நேரத்தில் எல்லாவற்றையும் கொடுத்து விடாது. கிடைக்க வேண்டிய நேரத்தில், கிடைக்க வேண்டிய சமயத்தில் எல்லாம் கிடைக்கும்படி அந்த காலமே சரியான வழியை கொடுக்கும். வாழ்க்கை என்னவென்று வழிகளால் உணர்த்தும். கஷ்டங்கள் எப்பொழுதுமே நிரந்தரமே இல்லை, கஷ்டப்படுத்தியவர்களும் நிரந்தரமே இல்லை. நிரந்தரமற்ற உலகில் நிரந்தரம் இல்லை என அனைத்துமே உள்ளதுதான். கலங்காதே, எல்லாம் ஒரு நாள் நிச்சயமாக மாறும் என் பிரியமே. அப்படி இல்லை என்றால் மாற்றி காட்டு என்ற நம்பிக்கையோடு புன்னகை செய்து கொண்டே இருக்க கற்றுக்கொள். உன்னைப் போலத்தான் எல்லோருக்கும் 1000 பிரச்சனைகள் இருக்கும் என்று புரிந்து கொண்டாலே போதும். அந்த எண்ணம் உன் மனதில் இருந்தாலே போதும். மற்றவர்களிடத்தில் குறையோ பிழையோ எப்பொழுதுமே உன்னால் கண்டுபிடிக்கவே முடியாது. பேசிக்கொண்டே இருந்தால் வெறுத்து விடுவார்கள் என் பிரியமே. பேசாமல் இருந்தால் மறந்தும் விடுவார்கள். எப்பொழுதுமே அளவோடு அளவாக இருக்க பழகிக்கொள், அளவோடு பழக கற்றுக்கொள். அவமானத்திற்கு பிறகுதான் அனைவருக்குமே தெரிகிறது, உன்னுடைய மனதிற்கும் புரிகிறது, பழகி இருக்கக்கூடாது என்ற உண்மை. உன்னுடைய வாழ்வில் நிம்மதி என்பது சாத்தியமற்றதாக உனக்கு தோன்றும், சாத்தியமில்லாதது என்று கூட உனக்கு நினைவுக்கு வரும். தேவையற்ற எண்ணங்களை நீ சுமக்கும் வரை எல்லோவற்றையும் எல்லோரிடமும் சொல்லிக்கொண்டே இருக்காதே என் பிரியமே. சில பேருக்கு கேட்பதற்கு காதுகள் இருக்கும், சில பேருக்கு புரிந்து கொள்வதற்கு மனங்கள் இருக்காது என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. எனவே எல்லோவற்றையும் எல்லோரிடமும் போய் சொல்லிக்கொண்டே இருக்காதே. எதை எப்பொழுது யாரிடம் சொல்ல வேண்டும் என்பதை தீர்மானம் செய்துவிட்டு பின் அவர்களோடு பேச கற்றுக்கொள். உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரையும் நல்லவர்களாகவே, உன்னை போல் நல்லவர்களாகவே நினைத்து அவர்களிடம் அனைத்தையும், உன் மனதில் இருக்கும் அனைத்தையும் கூறிவிடாதே. இது உன்னுடைய வாழ்க்கைக்கு மிக கெடுதலாக முடிந்துவிடும் என்பதுதான் நிச்சயமான உண்மை. எனவே என் பிரியமே, புரிந்து கொள். உன்னை சுற்றி இருப்பவர்கள் எப்படியாப்பட்டவர்கள் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. என் அன்பு பிரியமே, ஒருவருடைய முதிர்ச்சி என்பது அவர் எவ்வளவு பேசுகிறார் என்பதை பொறுத்து அல்ல, எவ்வளவு விஷயத்தை பேசாமல் இருக்கிறார் என்பதை பொறுத்துதான் அவருடைய முதிர்ச்சி இருக்கிறது. சில இடத்தில் என்ன பேச வேண்டும் என்று முடிவு செய்ய கற்றுக்கொள். சில இடத்தில் எப்படி பேசாமல் இருந்து மௌனமாக இருப்பது என்பதையும் புரிந்து நடந்து கொள். அதீத வழிகள் நிறைந்து எது நடந்தாலும் அதை அப்படியே அந்த நொடியே விட்டுவிட்டு வேதனையை மனதில் சுமந்து கொள்ளாமல் மௌனமாகவும் புன்னகையோடும் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விடு. பின் உனக்கே தெரியும் என்ன நிகழ்ந்தது, ஏன் நிகழ்ந்தது என்ற உண்மை உனக்கே புரிய வரும். மௌனமாக இருக்க கற்றுக்கொள், புன்னகையோடு இருக்க கற்றுக்கொள். 1000 தடவை சரியாக செய்திருந்தாலும் ஒரே ஒரு தவறை வைத்து எடை போடுவதுதான் மனித இயல்பு. ஆம் என் பிரியமே, ஒரே ஒரு தவறை வைத்து எடை போடுவதுதான் அனைவருடைய இயல்பு. எனவே எதை செய்தாலும் சரியாக செய்யும்படி உன்னுடைய மனதையும் பழகிக்கொள்ள கற்றுக்கொள். சரியாக செய்துவிடு. பின் உன்னை பற்றி பழி சொல்வதற்கு இந்த உலகத்தில் யாருமே இருக்கவே முடியாது. யாரையும் நீ அனுமதிக்கவும் அனுமதிக்காதே. கவலையே படாதே, உன் சாயப்பா எப்பொழுதும் பொய்யுரைக்க மாட்டேன். அதிகரித்து வரும் கஷ்டங்கள் அனைத்துமே படிப்படியாக குறையப் போகிறது.
உனக்கு இருக்கும் பிரச்சனையிலிருந்து வெளிவரும் மார்க்கத்தை நான் கூறுகிறேன், நம்பிக்கையோடு கேள். என் வாக்கு என்றுமே பொய்த்ததே இல்லை. உன் பிரச்சனைகளிலிருந்து வெளிவரும் மார்க்கத்தை நான் கூறுகிறேன் குழந்தையே. இது உன் அப்பாவின் அன்பு கட்டளை. கேட்டுப்பார், உனக்கே புரியும். உன் வாழ்வில் நடந்து கொண்டிருப்பது என்ன என்பது மிக தெளிவாகவும் புரியும். வெளிவருவதற்கான மார்க்கமும் உனக்கு தெரியும். யார் உனக்கு துன்பத்தை கொடுத்தாலும் இன்று நன்றாக சுகமாக இருப்பது போல ஒரு தோற்றம் உன் கண்களுக்கு தெரியும். மற்றவர்களுக்கு எப்பொழுதும் பிரச்சனைகளை தருகிற மற்றவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்களே, மற்றவர்களுக்கு நல்லதை மட்டுமே நினைக்கின்ற நான் எப்பொழுதும் கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருக்கிறேனே என்று நினைக்காதே என் தங்கமே. ஏனென்றால் அவர்கள் இப்பொழுது இருக்கும் நிலைமையிலிருந்து விரைவில் கீழே தள்ளப்படுவார்கள். அவர்கள் காலையில் பூத்து மாலையில் வாடுகின்ற மலர்களை போன்றவர்கள். ஆனால் எப்பொழுதும் மற்றவர்களுக்கு நல்லதை மட்டுமே நினைக்கும் என்னுடைய பொக்கிஷம் விருட்சத்தை போன்றவர். ஆழ வேரூன்றி நீ உன் வாழ்வில் சகல சௌபாக்கியத்தோடு வாழ்வாய். எந்த பிரச்சனை வந்தாலும் அயர்ந்து போய்விடாதே, சோர்ந்து போய்விடாதே. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சோர்ந்து மட்டும் போய்விடாதே, நம்பிக்கையை இழந்து விடாதே. நான் ஆழமாக வேரூன்றி நிற்கும் விருட்சம். மற்றவர்களுக்கு நல்லது செய்வதற்காகவும் மற்றவர்களுக்கு நன்மை செய்வதற்குமாகத்தான் நான் இங்கு வேரூன்றி இருக்கிறேன் என்று தைரியமாக உனக்கு வரும் பிரச்சனைகளிடம் சொல்லிப்பார். வந்த பிரச்சனையே உன்னை விட்டு விலகி, வந்த தடம் தெரியாமல், வந்த வழி தெரியாமல் உன்னை விட்டு விலகி சென்று விடும். உன்னால் பலருக்கு பலனாக இருக்கும், பயனாகவும் இருக்கும். உன்னுடைய நல்ல எண்ணமும் மனமும் எனக்கு நன்றாகவே தெரியும். உன் பிரச்சனைக்கு காரணமே நீதான் என் குழந்தையே. பிரச்சனைகள் வந்துவிட்டதே என்று துவண்டு விடாமல் அந்த பிரச்சனைகளை எதிர்கொண்டு பார். எனக்கு துணையாக என் அப்பா இருக்கிறார். நான் ஆழமாக வேரூன்றி விருட்சமாக வளர்ந்திருக்கிறேன். என்னை எதுவும் யாராலும் செய்ய முடியாது என்ற தன்னம்பிக்கையோடு தைரியமாக எதிர்த்து நின்று பார். அதை விட்டுவிட்டு பிரச்சனை வந்து விட்டதே, எல்லோரும் நன்றாக இருக்கிறார்களே, நல்லதை செய்வோம், நான் மட்டும் கஷ்டத்தோடு இருக்கிறேனே என்று உன் மனதை நீயே கஷ்டப்படுத்தி உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வேதனைக்கு உள்ளாக்கி, நீயும் வேதனைப்பட்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் கஷ்டத்திற்கு ஆளாக்கி கொண்டிருக்கிறாய். உன் வாழ்விற்காக உன் சாயப்பா உனக்காகவே அளிக்கும் சத்திய வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் உன் செவிகள் வந்து சேரும் நேரம் உனக்கான மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம், அதிசயம் எல்லாமே உனக்கு ஆரம்பமாகும். எல்லாம் நல்லதாகவே விழுகிறது, நல்லதாகவே நடப்பது போல எண்ணுகிறது. ஆனால் எல்லாமுமே கைவிட்டு போய்விடுமோ என்ற எண்ணத்தை முதலில் விட்டுவிடு. சற்று பொறுமையாக இரு. உனக்கானது என்று எழுதப்பட்டது, உனக்கானது என்று தீர்மானிக்கப்பட்டது உன்னிடம் வந்து சேர்ந்தே தீரும். ஏனென்றால் அதில் உன் பெயர்தான் எழுதப்பட்டிருக்கும். அது வேறு யாரையும் சென்று அடைய சாத்தியமே இல்லை. ஏனென்றால் அதை எழுதியவன் அந்த இறைவனாக இருக்கும் பொழுது எதுவுமே மாறிவிடாது. இறைவன் எழுதியதை மாற்றும் சக்தி இது நாள் வரை எந்த மானிடனும் பெறவே இல்லை. சோதனைகளை கொடுத்த இறைவனுக்கு அதற்கான தீர்வையும் அதற்கேற்றான வெற்றியையும் கொடுப்பதற்கு ஒரு நொடி போதாதா? எனவே எப்பொழுதும் தெளிவான மனநிலையோடு இரு. கஷ்டங்கள் வருகிறது என்றால் இன்பங்கள் சூழப்போகிறது என்பதை மனதில் ஆழமாக பதிய வைத்துக்கொண்டு திடமாக இரு. உன்னுடைய முயற்சியை கைவிட்டு விடாமல் இரு. எந்த நேரத்திலும் கவனமாக இரு. எப்பொழுது வேண்டுமானாலும், எந்த நொடி வேண்டுமானாலும் உனக்கான வெற்றியை, உனக்கான சந்தோஷத்தை உன் கண்முன் நான் காண்பிப்பேன். நம் வாழ்க்கையில் வேகமாக முன்னேற்றம் இல்லவே இல்லையே என்று வருத்தமே படாதே.
பின்னோக்கி செல்லாமல் முன்னேறிக்கொண்டே இருக்கிறோமே என்பதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள். வேகமாக முன்னேறும் காலம் மிக அருகில் வந்து கொண்டே இருக்கிறது. இது உனக்கான நாள்தான். இந்த நாளிலிருந்து உன் வெற்றிகள் ஆரம்பமாகும். எப்பொழுதுமே மனதில் உயர்ந்த நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கொள். உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் சந்தோஷமாகவே அமையும். என்னை முழுவதுமாக நம்பிவிட்டாயல்லவா? அப்படியென்றால் உன் வாழ்வில் நல்லது நடக்கப் போகிறது. நல்லது மட்டுமே சூழப்போகிறது. நாம் தெரிந்தோ தெரியாமலோ, பேச்சின் மூலமாகவோ செயலின் மூலமாகவோ பாவங்களை செய்திருந்தால் சாயிநாதரை ஸ்மரிக்கும் போதோ, சாயிநாதரை வாயால் உச்சரிக்கும் போதோ, சாயி நாமத்தை வாயால் உச்சரித்து கொண்டே இருக்கும் பொழுது நாம் செய்த பாவங்கள் எல்லாம் விலகி ஓடிவிடும். நமக்கு என்ன வேண்டும், வாழ்க்கைக்கு எது நமக்கு கிடைத்தால் நாம் சந்தோஷமாக இருப்போம் என்பது நம்மை விட நம் சாயப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் அவர் கொடுத்ததுதான், அவர் அளித்ததுதான். யாருமே பார்க்காத இடத்தில் கூட நம் சாயப்பா நம்மை கவனிப்பார் என்று தெரிந்து கொண்டாலே போதும். யாருமே செய்து கொடுக்க முடியாத உதவிகளையும், யாருமே தீர்க்க முடியாத பிரச்சனைகளையும் சாயிநாதர் கொடுப்பார், தீர்த்து முடிப்பார். யாரிடமே கேட்டு கிடைக்காதது சாயியிடம் கேட்டால் நிச்சயமாக கிடைக்கும். இதோ இன்று கூட சாயப்பா வரங்களையும் ஆசிர்வாதங்களையும் வாக்குகளையும் நமக்கான வரங்களையும் அள்ளி அள்ளி கொடுக்கவே வந்துள்ளார். சாயப்பாவிடம் கை நிறைய பெற்றுக்கொள்ளலாம். சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்க்கையை வாழலாம். ஓம் சாயிராம். உன்னுடைய வாழ்வில் நீ எதை நினைத்தாலும், எது கிடைக்க வேண்டும் என்று விரும்பினாலும் அது உடனே உனக்கு கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய், விருப்பப்படுகிறாய். நாம் எது கேட்டாலும் கிடைக்கவில்லை, எது நடந்தாலும் நம் வாழ்வில் அது நலமாக இருப்பதில்லை. நமக்கு மட்டும் ஏன் இந்த வேதனை என்ற உன் மன குழப்பத்திலிருந்து, உன் மன வேதனையிலிருந்து முதலில் வெளியே வா. முதலில் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் அது உனக்கான நன்மைக்காகத்தான் நடக்கிறது என்பதை முதலில் புரிந்து கொள். உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே நன்மைக்குதான். இப்போது வேண்டுமானால் உனக்கு அது எதிராக இருப்பது போல தோன்றினாலும் நிச்சயமாக இன்றல்ல என்றாவது ஒரு நாள் உன் வாழ்க்கைக்கு தேவையானதை மட்டும்தான் உன் வாழ்க்கையில் வழங்கியிருக்கிறார் சாயப்பா என்பதை நீ புரிந்து கொள்ளும் நேரம் வரும், சர்வ நிச்சயமாக வரும். அப்பொழுது நீ ஓடோடி வந்து சாயிநாதரே என் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நிகழ்ந்துவிட்டது என்று கண்ணீரோடு கூறும் அந்த நல்ல நேரத்தையும் சாயப்பாவே உருவாக்குவார். உனக்கு வருவது எல்லாம் மிகப்பெரிய பிரச்சனை, மிகப்பெரிய சோதனை என்று கூட நினைக்கலாம். ஆனால் என்றாவது ஒரு நாள் அது உன் வாழ்க்கையில் உள்ள சிக்கல்களை தீர்ப்பதற்காக வந்த சுப நிகழ்வுகள்தான் என்பது உனக்கு அப்பொழுது தெள்ளத் தெளிவாகவே புரியும். கண்ணில் பார்ப்பது அனைத்தையுமே உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கிறாய். அப்படி இல்லை பிள்ளையே. உனக்கான நேரம் வரும் வரை சற்று பொறுமையாக காத்திரு. இன்று தவறு என்று நினைப்பது எதிர்காலத்தில் நிச்சயமாக சரி என்று நீ நினைக்கும் அளவிற்கு நல்ல மாற்றங்கள் உன் வாழ்வில் நிகழும். சிறு மாற்றமே ஆனாலும் அது சிறப்பான மாற்றமாக நிச்சயமாக இருக்கும். இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய வாக்கேதான். உன் வாழ்க்கையில் நீ நிறைய சோதனைகளை அனுபவித்து விட்டாய். நீ பட்டதெல்லாம் போதும் என் குழந்தையே. உன்னுடைய ஆசைகளெல்லாம் கனவாகியே போய்விடாது. அதை பல மடங்காக திருப்பித் தருவேன் உன் சாயிதேவா. மற்றவர்களுக்கு துரோகம் நினைப்பவர்களும், மற்றவர்களுக்கு கெடுதல் நினைப்பவர்களும் நன்றாக இருப்பது போல் தோன்றினாலும் அவர்கள் காலையில் பூத்து மாலையில் வாடும் பூ போன்றவர்கள். இப்பொழுது உள்ள மேன்மையிலிருந்து விரைந்து கீழே தள்ளப்படுவார்கள். ஆனால் நீயோ மற்றவர்களுக்கு நன்மை மட்டுமே நினைக்கும் நீ விருட்சம் போன்றவர். எப்பொழுதுமே ஆழ ஊன்றிதான் நிற்பாய்.
பல பேர் உன்னை ஏமாற்ற வந்தாலும், உனக்கு நெருக்கடி கொடுத்தாலும் பயந்து போய்விடாதே, சோர்ந்தும் போய்விடாதே. தன்னம்பிக்கையோடு தைரியமாக எதிர்த்து நில். உனக்கு துணையாக உன் அப்பா எப்பொழுதும் துணையாக, பக்கபலமாக, உறுதுணையாக இருப்பேன். உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டுவேன். உன் மனதை தேற்றுவேன். நீ வெற்றியடைய நல்ல வழியை உனக்கு காட்டியே தீருவேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். அது மட்டுமல்லாமல் குழந்தையே, எத்தனை இழப்புகள் வந்தாலும் சோர்ந்து போய்விடாதே. நான் ஆழமாக வேர் விட்டிருக்கும் விருட்சம் என்று உன் மனதிற்குள் சொல்லிக்கொள். என்னுடன் இருப்பது என் சாயி தேவா என்று நம்பிக்கையோடு சொல்லிக்கொள். உன் மனதில் ஒரு புது தெம்பு பிறப்பதை நீயே உணர்வாய். நீ மலர்களை மட்டுமல்ல, கனியையும் தரும் மரமாகவே இருப்பாய். உன் மூலமாக வரும் நன்மை பல பேருக்கு பயனாகவே இருக்கும். நாம் இப்படி கஷ்டப்படுவது போல நமக்கு எதிரில் இருப்பவர்களும் ஒரு நாள் கஷ்டப்படுத்துவார்கள், கஷ்டப்படுவார்கள் என்று உனக்கு புரிந்துவிட்டால் யார் மேலேயும் கோபம் என்பதை படவே படமாட்டாய். மற்றவர்களுக்காக நிச்சயமாக பரிதாபப்படுவாய். ஏனென்றால் அப்படி பல கஷ்டங்களை இதுவரை அனுபவித்து விட்டாய். குழந்தையே, எந்த சூழ்நிலையும் நீ பாதிக்கப்பட மாட்டாய். உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன் கைகளில் தான் வந்து சேரும். நான் இருக்கிறேன். அனைத்தையும் பார்த்து பார்த்து என் பிரியமான கண்மணிக்காக செய்வேன், செய்து முடிப்பேன். நீ நெடுநாட்களாக விரும்பி என்னிடம் கேட்டது உனக்கு கிடைக்கப் போகிறது. உன் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகிறது. பல மாற்றங்களை காணப்போகிறாய். ஒவ்வொன்றாக அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும், நடக்கவிருக்கும் அதிசயத்தையும் அற்புதத்தையும் காண தயாராக இரு. அந்த அற்புதத்தை கண்ட பிறகு ஓடோடி வந்து எனக்கு நன்றி சொல்லத்தான் போகிறாய். வாழ்க்கையில் எல்லாருக்குமே எல்லாமே கிடைத்து விடுவதில்லை. ஒன்றை அடையும் பொழுது மற்றொன்றை இழந்துதான் ஆக வேண்டும். அதே போல ஒன்றை இழக்கும் பொழுது அதைவிட பல மடங்கு பெரியதாக பெறப்போகிறாய் என்பதை புரிந்து கொள். இழந்ததை நினைத்து வருந்தி வருந்தி ஏங்கி ஏங்கி இருப்பதையும் இழந்து விடாமல் பார்த்துக்கொள் என் குழந்தையே. ஒன்றை மட்டும் மனதில் நிறுத்திக்கொள் என் குழந்தையே. உனக்கானது எதையையும் நீ இழக்கவே மாட்டாய். உன்னை இழக்கும்படி நான் செய்துவிடவும் மாட்டேன். என் பிரியமான கண்மணியே, அனைவரும் கைவிட்டு விட்டார்கள் என்று நீ நினைக்கும் வேளையில், மனம் வருந்தும் வேளையில் என்னுடைய கரம் உன்னை நோக்கி வரும். அதை இறுக்கமாக பற்றிக்கொள். நான் இருக்கிறேன். உனக்கு என்று எழுதப்பட்டது, உனக்கு என்று படைக்கப்பட்டது சர்வ நிச்சயமாய் அது உன்னிடமே வந்து சேரும். உனக்கானது எதையையும் யாராலும் எவராலும் தட்டி பறிக்கவே முடியாது. உனக்கு என்று இருப்பது எத்தனை தடைகள் வந்தாலும் 7 கடல் தாண்டினாலும் உன்னிடமே வந்து சேரும். அதே போல உனக்கு இல்லாத ஒன்று உன்னிடம் நிலைத்து இருப்பதும் இல்லை. உனக்கு என்று வாய்க்கப்பட்டதை உன்னிடம் இருந்து எவராலும் பறித்து செல்லவும் முடியாது, தட்டி பறிக்கவும் முடியாது குழந்தையே. எப்படியானும் எந்த சூழ்நிலையிலாலும் அது உன்னிடமே திரும்ப வந்து சேர்ந்தே தீரும். அப்படியும் இழந்துவிட்டதாய் உன் மனம் வேதனைப்பட்டாலோ துன்பப்பட்டாலோ, நீ இழந்ததை விட 100 மடங்கு பல மாற்றத்தை, பல அற்புதத்தை, பல அதிசயத்தை உனக்காக நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் என் குழந்தையே. இதுதான் என் உலகம், இதுதான் எனக்கு கிடைத்திருக்கும் வாழ்க்கை, இதுதான் என் வாழ்வு என்று ஏற்றுக்கொண்டு வாழும் பொழுதுதான், அப்பொழுதுதான் மனது நிம்மதியாக இருக்கும், சந்தோஷமாகவும் இருக்கும். இருப்பதை வைத்து சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள் குழந்தையே. உன் சாயப்பா என் பிரியமான கண்மணிக்கு கொடுக்க நினைப்பது நீ இழந்ததை விட, நீ எதிர்பார்ப்பதை விட 100 மடங்கு பெரியதாகவே இருக்கும். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். அவசரப்படாதே என் குழந்தையே, பொறுமையாக இரு. நேரம் வரும் பொழுது, உனக்கான காலம் கழியும் பொழுது
உனக்கானதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன், உன் கரங்களில் கொண்டு வந்து சேர்ப்பேன் உன் சாயிநாதர். வாய்ப்பு வரும் பொழுது தவறாமல் பற்றிக்கொள், அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கொள். உன் வாழ்வு மகிழ்ச்சியுறும், சிறப்படையும், வெற்றியாகும், ஜெயமாகும். நீ இழந்ததையெல்லாம் உன் கரம் சேர்க்கும் காலம் வந்துவிட்டது. இனி எல்லாமே உனக்கு வசமாகும்.